நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதனுடைய தொடர்ச்சியாக வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு இருக்கு. தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டிருக்கு. இதில் உங்களுடைய பெயர் இருக்கான்னு எளிமையாக எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல எஸ்எம்எஸ் மூலியமாக எப்படி ஈஸியாக இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இடம்பெற்றிருக்கா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து 1950 அப்படின்ற நம்பருக்கு இசிஐ, இந்த இசிஐன்றது கேப்ஸில் போடணும். ஒரு இடைவெளி விட்டு, ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய எபிக் நம்பர், அதாவது உங்கள் தேர்தல் ஆணையம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற வாக்காளர் அடையாள அட்டையில் இருக்கிற அந்த நம்பர், ஒரு குறிப்பிட்ட நம்பர் இருக்கும், அதை போடணும். இசிஐ ஸ்பேஸ் அந்த எபிக் நம்பர். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது கேப்ஸில் இருக்கணும். இதை இந்த 1950 அப்படின்ற நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணிங்கன்னா உடனடியாக தேர்தல் ஆணையத்திலேருந்து இதுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். இந்த மாதிரி உங்கள் மெசேஜ் எங்களுக்கு கிடச்சிருக்குன்னு வரும். சில நிமிடங்கள்லேயே உங்கள் பெயர் அதில் இருந்துச்சுன்னா உடனடியாக உங்கள் பெயர், பகுதியோட நம்பர், சீரியல் நம்பர், பார்ட் நம்பர், ஊர், டிஸ்ட்ரிக்டு எல்லாமே, எல்லா டீட்டெயிலும் கம்ப்ளீட்டாக அந்த மெசேஜில் வந்துடும். எந்த ஃபோன் நம்பர்லேருந்து வேணாலும் போடலாம். ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் கொடுக்குற டீட்டெயில் ரொம்ப சரியாக இருக்கணும். உதாரணத்துக்கு இசிஐன்னு அடிக்கும்போது இசிஐயை கேப்ஸில் அடிக்கணும், கண்டிப்பாக ஒரு ஸ்பேஸ் விடணும், அதுக்கப்புறம் உங்கள் எபிக் நம்பரை அடிக்கணும். வேறு எதுவுமே கிடையாது. 1950ன்ற நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணணும். இது ஃபோன் மூலியமாக எஸ்எம்எஸில் ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு. உங்கள் பெயர் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இருக்குதா அப்படின்னு இதை பார்த்து ஈஸியாக நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். இது ரொம்ப எளிமையான முறை. அடுத்ததாக எப்படி ஆன்லைன் மூலியமாக உங்கள் பெயர் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, elections.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போகணும். அதில் போனீங்கன்னா எலக்ட்ரோரோல் சர்வீஸ் அப்படின்ற ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் ஒரு 4 பாக்ஸ் இருக்கும். அதில் 3வது பாக்ஸாக எலக்ட்ரோரல் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 4-5 பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் இருக்கும். அதில் சர்ச் யுவர் நேம் பை எலக்ட்ரோரல் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் முதல்ல உங்களோட மொழியை செலக்ட் பண்ணணும். தமிழ்நாட்டில் இருக்கோம், நம்ம தமிழ்நாட்டில் செக் பண்ண போகிறோன்றத தமிழ்ன்றதை செலக்ட் பண்ணணும். அடுத்தது மாநிலம் தமிழ்நாடுன்ற செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எபிக் நம்பர்னு இருக்கும். இந்த தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்ட வாக்காளர் அடையாள அட்டையில் அந்த எபிக் நம்பர் இருக்கும். அந்த எபிக் நம்பரை என்ட்ரு பண்ணிங்கன்னா ஒரு கேப்ஷா கேட்கும். அதையும் நீங்கள் என்ட்ரு பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த பட்டியலில் உங்கள் பெயர் இருந்துச்சுன்னா அது உடனடியாக கீழே வந்துடும். நீங்கள் வியூ டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா உங்களோட தரவுகளை ஈஸியாக நீங்கள் சரி பார்த்துக்கலாம். இப்போ உங்கள் நேமை மட்டும் நீங்கள் பார்க்க வேணாம், உங்கள் பகுதியில் உள்ள பெயர்கள் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணணும், நிறைய பேரை செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பூத்தில் உள்ள எல்லாரையுமே பார்க்கலாம். அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன ஆப்ஷனுக்கு போகணும் அப்படின்றத சொல்கிறேன். அதே மாதிரி elections.tn.gov.comல என்ட்ரு பண்ணிவிட்டு எலக்ட்ரோரோல் சர்வீஸை கிளிக் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அதில் எலக்ட்ரோரோல் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரோரோல் 2025 அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் எந்த மாவட்டம், அடுத்தது எந்த தொகுதி அப்படின்னு கேட்டு அதை நீங்கள் சமர்ப்பிச்சிங்கன்னா அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் உங்கள் தொகுதியில் இருக்கிற எல்லா பூத்தும் வரும். அதில் உங்கள் பூத்து எதுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் கோடு கேட்கும். அந்த வெரிஃபிகேஷன் கோடை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அந்த பூத்தில் உள்ள எல்லாருடைய டீட்டெயிலும் அதில் இருக்கும். அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற, அந்த பூத்தில் இடம்பெற்றிருக்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். அதில் உங்கள் பெயர், பக்கத்தில் உள்ள நபர்கள் பெயர், உங்கள் நண்பர்கள் பெயர், எல்லார் பெயரும் இடம்பெற்றிருக்கான்னு ரொம்ப எளிய முறையில் செக் பண்ணிக்கலாம். இந்த 3 முறையில் எந்த முறை உங்களுக்கு எளிமையாக இருக்கோ அதன்படி நீங்கள் செக் பண்ணலாம். இந்த 3 மெத்தடில் எதில் வேணாலும் நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். இதில் எது உங்களுக்கு சுலபமாக இருக்கோ அதை பயன்படுத்திக்கிங்க. சப்போஸ் இதில் உங்கள் பெயர் இடம்பெறலைன்னா
உங்கள் பகுதியில் உள்ள பிஎல்ஓவை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி என் பெயர் இல்லை, என்ன பண்ணுறது? நீங்கள் உங்களோட மறுப்பு கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் பீரியடில் இருக்குது. இந்த வாக்காளர் பட்டியல் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட அன்னையிலேருந்தே இதை ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் உங்கள் அப்ஜெக்ஷனை தெரிவித்து திரும்பியும் நீங்கள் எப்படி சேர்ந்துக்கலாம் அப்படின்றத பிஎல்ஓ கிட்ட கேளுங்க. அவங்க அதுக்கான வழிமுறைகளை சொல்லுவாங்க. இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் நம்மளுடைய பெயர் இடம் பெற்றிருக்கான்றது செக் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை செக் பண்ணாமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக செக் பண்ணி தெரிஞ்சுக்குங்க.